சொல்லி ஒரு போதகன் நிர்மூலப்படுத்துகிறான். ஒரு முழு காரியத்தை சொல்கிறான், அதெல்லாம் கர்த்தருக்கு பொல்லாத காரியத்தை செய்யாதீங்க. அதே காரியம் ஒரு பட்சி வந்து சொல்லுகிறது. பட்சிக்கு நீ இடம் கொடுக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையில் பட்சியை விட 2 மடங்கு சாபம் யார் மேலே வரும்? போதகன் மேலே வரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனு சொன்னமே, ஆராதனை முறைமையில் சாதாரண விஷயம் இல்லை. எங்கே வேணா ஆராதனைக்கு போவாங்க, போஸ்டரை பார்த்துட்டுலாம் போவாங்க. தெரியாது உங்களுக்கு பின்னணி என்னன்னு, கனிகள் என்னன்னு தெரியாது. உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட சபை இருக்கிறது, உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட மேய்ப்பன் இருக்கிறான், உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட உபதேசம் இருக்கிறது. அதன் வழியே போகிற பொழுது உங்கள் ராபோஜனம் ஆசீர்வாதமாக இருக்கும். கண்ட இடத்துல போய் நீங்கள் ஆகாரத்தை உட்கொண்டு வருகிற பொழுது உங்கள் வயிறு கெட்டு போகிறத போல கண்டபடியான சத்தியத்தை நீ மேய்கிறபடினால் அந்த ஆடு நசல் கொண்டதாக போய்விடும். அது பலிக்கு ஒத்துவராத ஆடாக இருக்கும், பலவீனமாக இருக்கும், நொண்டியாய் மாறிவிடும், கூணாய் போய்விடும், குருடாய் போய்விடும். நான் சபிக்கவில்லை. ஆகாரம் சில சமயத்தில் அவலட்சத்தை உண்டு பண்ணும். நீ பலியாய் காணப்பட வேண்டும்.